வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட். எப்போவுமே நம்ம திங்கக்கிழமை வீக்லி அனாலிசிஸ்க்கு 1 மணி நேர சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இந்த கருப்பு கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 406 அடிப்படையாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 402 அப்படின்றது ஒரு முக்கியமான இன்டர்மீடியட் ஜோனாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக 402 வரைக்கும் வந்து அதில் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. 402 வரைக்கும் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஓப்பனிங் 406 பக்கமாக இருந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து 406 மார்க்கெட் சரிவை சந்தித்த காரணத்தினால இதையும் பிரேக் பண்ண உடனே தொடர்ந்து ஒரே நாளில் மார்க்கெட் 392 வரைக்கும் கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு வாலட்டைலாக இருந்திருக்கு அன்னைக்கு மார்க்கெட். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 392 வரைக்கும் வந்த மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி 402 406 வரைக்கும் 406க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் 406க்கு மேலே ஓப்பன் ஆகாமல் 406 கீழே ஓப்பன் ஆனதுனால வழக்கம் போல் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 406 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் கீழே வந்திருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த 402 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. இந்த 406க்கு மேலேயும் போக முடியல. வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் 406 மேலே 402 மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. திருப்பி 406 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்து 400.3 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். சந்தேகமே இல்லை, நம்மளுடைய அனாலிசிஸ் மற்றும் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. 406 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். எதை வச்சுன்னா இந்த ஹை போன வாரம் வெள்ளிக்கிழமை கிரியேட் ஆன ஹை மற்றும் மார்க்கெட்டுடைய 446 அப்படின்ற ஒரு இடத்துல மார்க்கெட் சரிவை சந்திச்சது. இந்த அடிப்படையில் இந்த 446 மற்றும் போன வாரம் கிரியேட் ஆன இந்த 2 ஹையவும் வச்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 406 பக்கமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் மற்றும் 406 கொஞ்சம் 402 கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பல முறை நம்ம பார்த்தோம், ஒரு மணி நேர சார்ட்டில் நம்ம பார்க்குறப்ப தெரியுது, இந்த 402 பிரேக் பண்ணுற சமயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும் பெருசாக போகுது. அப்படின்னா ஏதோ ஒரு பையிங் இந்த இடத்துல நடக்குது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பையிங் 402க்கு மேலே ப்ரைஸ் போகிறப்ப நடக்குது. ஆனால் 406 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக் ஒரு 10-15 கேண்டில் ஸ்டிக் மார்க்கெட்டில் மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த மூவிங் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா 406 வந்து நின்றோம். அப்போ 406 மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஜோனாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் 402 தான். இந்த 402 மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்க போதா ரெசிஸ்டன்ஸாக இருக்க போதா அப்படின்றது தான் இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு மறுபடியும் மிக உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த லோ என்ன ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.